காட்டை நேசிக்கிற மகன், மரத்தை நேசிக்கிற மகன், பூச்சி புழுவை நேசிக்கிற மகன், மலையை நேசிக்கிற மகன், கடலை ஆற தழுவி அம்மா என்று அழைக்கிற மகன் உங்களை வெறுப்பேன் என்று எப்படி எண்ணுகிறீர்கள்? எப்படி எண்ணுகிறீர்கள்? என்னரும் இஸ்லாமிய சொந்தங்கள் எனக்கு வாக்கு செலுத்தவில்லை, அவர்கள் என்னோடு நிற்கவில்லை. ஆனால் நான் உங்களோடு நிற்கிறேன் என்று இதுவரை நிற்கிறேன். யாரோடு நான் நிற்கவில்லை? ஆகச்சிறந்த கல்வி எல்லோருக்கும் தரமாக சமமாக இலவசம் என்றால் எல்லாருக்கும் தான். தடையற்ற மின்சாரம் எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் தான். இந்த கன்னட இருக்குல்ல, கட் பண்ணி சொல்லுவோம்னா பயணிக்க சரியான பாதை, இதுல மலையாளி பயணிக்க கூடாதுன்னு சொல்லுவோமா? யார் உங்களுக்கு அது கற்பிக்கிறது? உலகத்தின் ஆகச் சிறந்த மாண்பு கொண்ட இனத்தின் பிள்ளைகளை எப்படி நீங்க இவ்வளவு கொச்சைப்படுத்துறீங்க? அவன் வந்து உட்கார்ந்துட்டான். பீகார்ல இருந்து வெளியேற்றப்பட்ட எல்லா வாக்காளரும் 6 லட்சம் பேர் இங்கே ஓட்டுரிமை பெற்றிருக்கான். ஒரு தொகுதிக்கே 2 லட்சம் பேர் தான். 6 லட்சம்னா 3 தொகுதி ஓட்டம் வச்சிருக்கான். யார் தீர்மானிப்பா? இப்பவே எல்லா இடத்துலயும் இந்தி, எல்லா இடத்துலயும் இந்திக்காரன். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ எழுதி வச்சுக்க, இந்த எல்லா இந்திக்காரனும் காங்கிரஸ் வாக்காளன் கூட இல்லை, மொத்த பேரும் பிஜேபி ஓட்டர்ஸ். இந்த 15 ஆண்டுகள் ஐயா நரேந்திர மோடி தலைமையேற்றதில் இருந்து வேக வேகமாக இங்கே குடியேற்றுகிறார்கள். காரணம், இவர்கள் இருக்கிற வரை தமிழர்கள் வந்து நம்மை உள்ளே நுழைய விட மாட்டார்கள், நம் வாக்காளர்களை குடியேற்றுவதை தவிர வழி இல்லை என்று. எவன் யார் ஒருத்தன் கேள்றான், நான் காங்கிரசுக்கு போடுவேன்னு சொல்றான், வர்றா மோடிஜி பிஜேபி, டேய் பாரா. ஏன்னா உன்னைய வட இந்தியால வேலை பார்க்க இந்தி படிச்சுட்டு வாங்குறான்லடா, அவன் ஓ நாட்டுல வேலை பார்க்க என்ன தமிழ் படிச்சுட்டு வர மாட்டேங்கிறான். நீ ஒரு பைத்தியக்காரா. அவன் கடையில இந்திக்காரன்லாம் வந்துட்டான், அவனோட பேச வசதிக்கு இந்தி கத்துக்கிட்டு தெரியாடா பைத்தியம். அவன் ஏன்டா உன்னோட பேச தமிழ் கத்திட்டு வரல? தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமாடா? டே என்னைக்குடா உனக்கு மான ரோட் சூடு சொரல வரப்போகுது? டே நீ வாட்டர் குடிக்காம தண்ணி குடி, சாதம் ரைஸ் சாப்பிடாம சோறு, அன்னைக்கு அது சூடு சொரணம் மானம் எல்லாம் வருதான்னு பாப்போம்.